ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். மழை பெஞ்சிகிட்ருக்கு. இது புதுசாக வாங்கின 7 டேஸ் தான். ஆல்ரெடி ஒரு பூ பூத்துருச்சு. அது பறிச்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பூ பூத்துருக்கு. இது ஃப்ரைடே எடுத்தது. பாருங்கள், நல்லா அழகாக கோலம்லாம் போட்டு நிலவாசப்படிக்கும் மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுத்தது நான் பாப்பாவோட ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ரெட்டை ஜடை பின்னலை அவுத்துட்டு நல்லா தலையை சீவி பத்து நிமிஷம் ஸ்கால்ஃபில் நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து சீவிக்குவேன். சீவி பின்னி சிக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா லூஸாக ஹேரை ரொம்ப லூஸாக பின்னி மடித்து போட்டு விட்ருவேன். ரெகுலராகவே பாப்பாவுக்கு இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அடர்த்தியும் கம்மியாக இருக்கும், லென்த்தும் கம்மியாக தான் இருக்கும். இந்த 1 இயராக தான் நல்லா ஹேர் நல்லா வளர்ந்துருக்கு பாப்பாவுக்கு. ஹேர் நல்லா லென்த்தாகவும் இருக்குது, நல்லா ஒரு அடர்த்தியாகவும் இருக்குது. ஸோ பாப்பாவோட ஹேரை நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரெட்டை ஜடை பின்னையிலையும் ஸ்கூல் அனுப்பையில் பசங்களுக்கு ரொம்ப லூஸாக பின்னி, ரொம்ப ரிப்பன் கட்டையிலையும் நல்லா டைட்டாக கட்டக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் கட்டணும். இல்லாட்டியும் ஸ்கேல்பெல்லாம் டேமேஜ் ஆகி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ என் பாப்பாவோட ஹேர் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டைட்டாகலாம் நீங்களும் பின்னாதீங்க. ஏதோ இது போல் ரொம்ப லூஸாக பின்னி மடித்து போட்டுக்கிட்டோம்னா ஹேர் நல்லா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், பாப்பாவுக்கு தம்பியோட பொண்ணுக்கு தான் பர்த்டே, அதுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது 1200. இதோட ப்ரைஸ் வந்து 900. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அடுத்து தம்பி பைக் ஓட்ட கிளம்பிட்டான். ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான் அந்த பைக்கை.
அதை ஒரு நிமிஷம் வைக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு ஓட்டுறது தான் வேலையாக இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.